பர் டேக்கு 300. 300 ரூபாவா? ஹரி பேசி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடு. 3900 போடுங்க. 2 ரூபால ஒன்றும் இல்லை. அப்படியா? கழுவுல கரண்ட் திரும்ப அழுக்காக்கிட்டு அதான் பண்ணா கழுவுல கரண்ட் அழுக்காக்கி குத்துட்டு டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா பாரு. ஆனா கை விட்டு போற டான்ஸ் 6 மாசம் பண்ணிக்கிட்டேன் நானு. 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா அதெல்லாம் எரியுமே உங்களுக்கு. தண்ணி பாட்டிலே இத்தனை வாங்குறியே. டேய் உங்க அம்மா பாப்பாங்க மறந்துட்டியா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஸோ வெல்கம் பேக் டு வேவ் வ்ளாக்ஸ். சம்பவம் என்னன்னா, நம்ம டிஜே கான்சர்ட் கைட் ஃபெஸ்டிவல் அப்போ ஆஸ்மாவோட மைக்கை தொலைச்சிட்டானுங்க இவனுங்க. தொலைச்சி நைட்டு ஃபுல்லாக தேடுறேன்னு ஈவெண்ட் ஓப்பி அடிச்சிட்டானுங்க கடைசியில். அதனால இத்தனை நாள் vlog வரல. இல்லைனாலும் வந்திருக்காரு, வேற கண்டென்ட் இல்லை. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக மைக் யாரோ ஒரு நல்லவன் கண்டுபிடிச்சி அதை கைட் ஃபெஸ்டிவலில் சொல்லி அவனுக்கு ஸ்டோரிலாம் போட்டானுங்க. ஆனால் மைக்கை மட்டும் தர மாட்டானுங்க. கேட்டால் உங்கள் மைக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றானுங்க. நாங்கள் ப்ரூவும் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் அவனுக்கு தர மாட்டானுங்க மைக்கை. சரி பாத்திப்பா, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். என்ன சொல்ற? கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட், அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் பர்சனல் ஈவெண்ட். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். விளாக் பண்ணலாமா வேணாமா, மைக் எல்லா பிளான்லேயும் இருந்தோம். சரி ஓகே, எப்பயும் இது வரைக்கும் பிளான் பண்ணி விளாக் பண்ணோம். போகிற போக்கில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். விளாக் நாங்களே சொல்லி போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். 3:30 மணி, நாங்கள் 1 மணிக்கு கிளம்பதான் இருந்துச்சு. கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு நைட்டு போய் சேர்ந்துருவோம். போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தம்பி அவனை பார்த்தா தூக்கத்தில் இருக்கவே தெரியலடா. ஹரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்டா. என்னடா பண்றீங்க வண்டியில? அப்படியே வண்டி கொஞ்சம் நேரத்துக்கு குளிக்கும். நானும் ரொம்ப நேரம் என்னடா வெயில் அடிக்கு பார்த்தேன். என் செல்லக்குட்டி தள்ள சைடில் தள்ளிட்டு சட்டையை கழட்டிட்டு இங்கே அப்படியே போட்டு விட்டு புரியுதா? பொறுமையா இருட்டாகட்டும். அப்படிதான் 2 பேரும் லிப்டாக்லாம் பண்ணிப்பாங்க. எடிட்டர் அதெல்லாம் மட்டும் சென்சார் பண்ணிப்பாங்க. ஃபேமிலி அடிச்சு பார்ப்பாங்க. ஹரியோட அம்மாவே பார்ப்பாங்க. உங்க பையனுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இந்த பையன் மட்டும் வேணாம். கத்தரி நீ பாடு. Hours later. ஐயோ ஓனாய் மனுஷன். இந்த கண்டென்ட் கட் பண்றா. இப்போ கரெக்டாக ஏர்லி மார்னிங் 5:45 ஆகுது. இங்கே வந்து ஆக்சுவலாக நான் வந்திருக்கிறது வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து இது எங்கன்னா நியர்பை ஒரு சத்தியமங்கலம் கிட்ட ஒரு வில்லேஜ். இது இங்கே வந்து இப்போ பொண்ணு வீட்டு சைடு வந்து பொண்ணோட இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எடுக்கிறதுக்காகவே காலைல சன்ரைஸ் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். நான், பத்ரி, ஹரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறான், பத்ரி வந்து வீடியோ எடுக்கிறான். நான் எதுக்கு போகிறேன்னே எனக்கு தெரில. என்னடா இது எப்படி இருக்கு?
என்னடா என் மேலே ஊற்றிடுற நீ என்ன பிடிக்கணும் ஊத்திட்டானா அவனுக்கு மேலே ஊத்திக்கிறானா என் மேலே ஊத்துறானா சொன்ன மாதிரி என் மேலே ஊத்துறான் அவன் மேலே ஊத்துறான். ஹாய், இப்போ அந்த ஈவெண்ட்டு வெட்டிங் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு. என்ன மேட்டர்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் கிட்ட இருந்து இம்பார்ட்டண்ட்டான கால் வந்துச்சு அண்ணாக்கு. அதனால் வந்து காலையில் கிளம்பலான்னு பார்த்தோம். என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா தான் போகலான்னு பார்த்தோம். பட் வந்து திடீர்னு கால் பண்ணி எனக்கு நீ உடனே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஈவெண்ட் ஒரு ஷூட் மேட்ராக. ஸோ அதனால் அண்ணா கிளம்பி போயிட்டாரு. ஸோ இப்போ நான், ஹரி, ராகேஷ் ப்ரோ, பத்ரி 4 பேர் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஈவெண்ட்டு கரெக்டாக ஒரு 11:30 அப்படி முடிஞ்சு கார் எடுத்து இப்போ டைம் வந்து 12:30 ஆகுது. அரௌண்ட் வந்து ஒரு 80 to 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். பாப்போம். பாய் ப்ரோ. Good one, Jerry. Yes.